Hello people, welcome to part 17. நம்ம லாஸ்ட் பார்ட்ல இந்த UART USART protocol பத்தின ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். நம்ம பஸ் லெவல்ல போய் இந்த UART சிக்னல்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி அதை எப்படி டேட்டாவை கன்வெர்ட் பண்றது அப்படின்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் டீடைலா பார்த்தோம். இந்த பார்ட்ல நம்மளோட STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ல ST எப்படி இந்த USART பெரிஃபரலை ரியலைஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை விதமான USART பெரிஃபரல் வந்து இந்த STM32 மைக்ரோ கண்ட்ரோலர்ல நம்ம ஸ்பெசிஃபிக் மைக்ரோ கண்ட்ரோலர்ல அவைலபிளா இருக்கு, அது என்னென்ன மாதிரியான மோட்ஸ்ல ஆப்ரேட் ஆகும், அதை எப்படி கான்ஃபிகர் பண்றது, அதோட ரெஜிஸ்டர்ஸ் பத்தின ஓவர்வியூ, இது எல்லாத்தையும் நம்மளோட ரெஃபரன்ஸ் மேனுவல் டேட்டா ஷீட்டில் போய் கொஞ்சம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ நம்மளோட டேட்டா ஷீட்டுக்கு வந்துடலாம். இப்போ இந்த டேட்டா ஷீட்டில் உங்களுக்கு இந்த STM32 F411 மைக்ரோ கண்ட்ரோலரோட பிளாக் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் டயக்ராமில் பார்த்தோம்னா உங்களுக்கு APB2 பஸ் மேக்ஸிமம் 100 MHz ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்த APB2 பஸ்ஸில் உங்களுக்கு இங்கே USART 1 USART 6ன்னு ரெண்டு USART பெரிஃபரல் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து உங்களுக்கு இந்த USART பெரிஃபரல் ஸ்மார்ட் கார்டு மோட்லேயும் ஆப்ரேட் ஆகும். இது வந்து USART பெரிஃபரல்லையே இன்னொரு சப் மோட்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஃப்ராரெட் டிவைஸையும் கூட இதில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோட்டோக்காலில் வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருப்பாங்க. ஸோ USART பெரிஃபரல் வழியாகவே நீங்கள் ஸ்மார்ட் கார்டோடு கனெக்ட் பண்ணுறதுனாலும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு இன்ஃப்ராரெட் டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுனாலும் கனெக்ட் பண்ணலாம். அதுலேயே USART 1ல் வந்து TX, RX, கிளாக்கு, ஃப்ளோ கண்ட்ரோலுக்கான அந்த CTS, RTS எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த USART 6ல் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் கிடையாது, ஒன்லி TX, RX, கிளாக் சிக்னல், இது மூணு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து APB2 பஸ் இல்லையா, இங்கே APB1 பஸ்க்கு வந்துடுங்க. APB1 பஸ்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் இந்த பஸ்ஸோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து 50 MHz தான் இருக்க முடியும். அதில் வந்து உங்களுக்கு USART 2 பெரிஃபரல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நீங்கள் ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோக்காலையும் கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லை இன்ஃப்ராரெட் டிவைஸோடையும் கம்யூனிகேட் பண்ணலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃப்ளோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ USART 2, USART 1, USART 6 மூணு USART வந்து நம்மளுக்கு இந்த பிளாக் டயக்ராமில் தெரியுது, வேறு ஒன்றும் இங்கே இல்லையா. ஸோ இந்த USART பெரிஃபரலில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணுன்னா இந்த USARTோட பின்ஸ் வந்து நீங்கள் அந்த GPU ஒப்பிட்டு போர்ட் ஏதாவது ஒரு போர்ட்டில் வந்து அந்த பின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த GPUவோட போர்ட்டையும் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எந்த பின்ஸில் வந்து அந்த USART பின்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு நீங்கள் இந்த GPU பெரிஃபரலையும் கான்ஃபிகர் பண்ணணும். அப்புறம் இந்த APB2 அல்லது APB1 பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ் வழியாக இந்த USART பெரிஃபரலுக்கான கிளாக்கையும் கான்ஃபிகர் பண்ணணும். அப்புறம் இந்த USART 2ஓ இல்லை USART 1, 6ஓ அதுக்குள்ளே போய் அதோட ரெஜிஸ்டர்ஸையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இதோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா USARTன்னு நீங்கள் சர்ச் பண்ணோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், USART யூனிவர்சல் சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். The device embed 3 universal synchronous asynchronous receiver transmitter, USART 1, USART 2, USART 6. ஸோ நம்மளோட பர்டிகுலர் மைக்ரோ கண்ட்ரோலரில் மொத்தம் 3 USART இருக்குது. இந்த USART வந்து அசிங்க்ரனஸாகவும் பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த 3 இன்டர்ஃபேஸஸ் ப்ரொவைட் அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன், இன்ஃப்ராரெட் டிவைஸ் சப்போர்ட், அப்புறம் மல்டி ப்ராசஸர் கம்யூனிகேஷன் மோட், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சிங்கிள் வயர் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் மோட், ஒரே வயர்லேயே கூட நீங்கள் வந்து TXும் பண்ணலாம், RXும் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டான கான்ஃபிகரேஷனும் இதில் இருக்குது. ஸோ ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், ஒரு பின்லேயே அந்த TX பின்லேயே நீங்கள் டைனமிக்காக RXாகவும் கான்ஃபிகர் பண்ணி டேட்டா அதே பின் வழியாகவே ரிசீவ் பண்ணவும் முடியும். ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோக்காலில் வந்து அது டீட்டெயிலாக நம்ம பேசலாம், பட் இப்போ இல்லை. ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோக்காலில் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் போகிறப்ப இன்னும் லேட்டரான நம்ம அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறமா லின் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கம்பேட்டபிலிட்டியும் இருக்குது. லின்னுங்கிறது இன்னொரு ப்ரோட்டோக்கால், அதுவும் கூட நம்ம பின்னாடி பேசலாம். இந்த பாட்டுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் UART மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த USART 1 and USART 6 இன்டர்ஃபேஸஸ் ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் அட் த ஸ்பீட்ஸ் ஆஃப் 12.5 megabits. ஸோ USART 1 and USART 6 இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு அப் டு 12.5 megabits per second வரைக்கும் ஆப்ரேட் ஆக முடியும். ஏன்னா இது அந்த APB பஸ் ஹை ஸ்பீட் பஸ்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அதனால் இது கொஞ்சம் ஸ்பீட் ஜாஸ்தி. ஸோ இந்த ரெண்டு USARTமே நீங்கள் வந்து 12.5 megabits per second வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் கான்ஃபிகர் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும். அதுவே இந்த USART 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மேக்ஸிமம் அந்த APB பஸ் வந்து 50 MHz தான் ஆப்ரேட் ஆக முடியும். அதனால் இதோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 6.25 megabits per second இங்கே போட்டிருக்காங்க, அது தப்பு. 6.25 megabits per secondன்ற ஸ்பீட் வரைக்கும் மேக்ஸிமம் இந்த USART 2னால ஆப்ரேட் ஆக முடியும். மோரோவர் இந்த USART 1, USART 2 ரெண்டுமே உங்களுக்கு CTS, RTS சிக்னல் இருக்குது, வேறஸ் USART 6ல் வந்து அது கிடையாது. அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு மோட், இந்த ISO 7816ங்கிறது இந்த ஸ்மார்ட் கார்டு கூட கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால், அதுவும் இந்த USART சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் SPI மாதிரி SPI பஸ் வரப்போ நம்ம அதையும் சொல்கிறேன். ஸோ அதோட அந்த SPI பஸ் மாதிரியும் இது கம்யூனிகேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆல் இன்டர்ஃபேஸஸ் கேன் பி சர்வ்டு பை DMA கண்ட்ரோலர். ஸோ DMAங்கிறது வந்து நான் முன்னாடி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் ஹோட்டலுக்குள்ளே போய் தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டேக்அவே இருந்ததுன்னா நீங்கள் மெயின் கிச்சனை டிஸ்டர்ப் பண்ணாமல்
நீங்கள் அந்த டேக்அவேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுட் வேணும்னா வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலரும் அதே தான் பண்ணுது. உங்களுக்கு நீங்கள் நார்மலாக யூஆர்ட் வழியாக கம்யூனிகேட் பண்ணுறப்ப சிபியூவோட இன்டர்வென்ஷன் இருக்கும். ஸோ சிபியூ வந்து இந்த ஓவரால் கம்யூனிகேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம். வேறஸ் நீங்கள் சிபியூ டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர் வழியாகவும் நீங்கள் டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இன்னமும் கூட உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். சிபியூ வந்து வேறு வேலையை பார்க்கும். ஸோ அதுக்கான டிஎம்ஏ கண்ட்ரோலர் சப்போர்ட்டும் இந்த எல்லா இன்டர்ஃபேஸஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலரும் ரொம்ப அட்வான்ஸ்டான டாபிக். அதையும் நம்ம பின்னாடி ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். மோரோவர் இந்த ஃபீச்சர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா யூசார்ட்டில் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா யூசார்ட்லேயுமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் வந்துடுது. மாடம் கண்ட்ரோல், இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து யூசார்ட் 6 மட்டும் கிடையாது, எல்லா யூசார்ட் பெரிஃபர்லையுமே உங்களுக்கு லீன் சப்போர்ட் ஆகுது, எஸ்பிஐ மாஸ்டராகவும் சப்போர்ட் ஆகுது, இன்ஃப்ராரெட் சப்போர்ட் இருக்குது, ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோகாலும் சப்போர்ட் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் பாட் ரேட்ஸு. மேக்ஸிமம் பாட் ரேட்டுங்கிறது வந்து மெகாபிட்ஸ் பர் செகண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு ஓவர் சாம்பிளிங் பை 16, ஓவர் சாம்பிளிங் பை 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நான் ஓவர் சாம்பிளிங் பற்றி லாஸ்ட் பார்ட்லேயே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணேன். ஒரு பிட்டை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் சாம்பிள் பண்ணுறீங்கன்றதை பொறுத்தது. நீங்கள் ரொம்ப டைம் சாம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு குறைஞ்சிடுது. அதனால் கம்மி டைமில் நீங்கள் சாம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ APP2 பஸ் வந்து மேக்ஸிமம் 100 மெகாஹெர்ட்ஸில் ஆப்ரேட் ஆனால் கூட நீங்கள் வந்து மேக்ஸிமம் 8 டைம்ஸ் நீங்கள் சாம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12.5 மெகாபிட்ஸ் பர் செகண்ட் கிடைக்கும். அதுவே நீங்கள் 16 டைம்ஸ் சாம்பிள் பண்ணிங்கன்னா 6.25 மெகாபிட்ஸ் பர் செகண்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் மேனுவல் போயிடலாம். ரெஃபரன்ஸ் மேனுவலில் நம்ம யூசார்ட்னு சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த யூசார்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா it offers flexible means of full duplex data exchange. full duplexனா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் இருந்துமே உங்களுக்கு simultaneously data exchange நடக்கலாம் with external equipment requiring an industry standard NRZ asynchronous serial data format னு போட்டுருக்காங்க. ஸோ NRZங்கிறது வந்து நான் ரிட்டன் டு ஜீரோ. இது போக ரிட்டன் டு ஜீரோன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு என்கோடிங் ஸ்கீம் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் ஒரு பிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, இப்போ 1 அப்படின்னு 2 பிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்கன்னா 1 போயிட்டு ஒரு ரிட்டன் டு ஜீரோ வந்து மறுபடியும் அந்த 1 வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிட்டுக்கு இடையில ஒரு ரிட்டன் டு ஜீரோ வந்து வர்றது வந்து ரிட்டன் டு ஜீரோ என்கோடிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் பார்ட்லேயே பார்த்த மாதிரி நம்மளோட டேட்டா பிட்ஸை வந்து கண்டினியூஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால, அதாவது ஒரு பிட்டுக்கும் இன்னொரு பிட்டுக்கும் இடையில நம்மளுக்கு அந்த ரிட்டன் டு ஜீரோ வந்து நம்மளுக்கு ட்ரான்சிஷன் வராததுனால இந்த யூஆர்ட் ப்ரோட்டோகால் வந்து NRZ ஃபார்மேட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இட் சப்போர்ட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன் அண்ட் ஆஃப் டியூப்ளெக்ஸ் சிங்கிள் வே கம்யூனிகேஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லின்னு, ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோகால், அப்புறம் இன்ஃப்ராரெட்டு, மாடம் ஆப்ரேஷன்ஸ், மல்டி ப்ராசர் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேட்டிங் மோட்ஸ் வந்து இந்த யூசார்ட் பெரிஃபரலுக்கு இருக்குது. ஹை ஸ்பீட் டேட்டா கம்யூனிகேஷன் இஸ் பாசிபிள் யூஸிங் DMA ஃபார் மல்டி பஃபர் கான்ஃபிகரேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி இது அட்வான்ஸ் டாபிக், அப்புறம் பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ் அசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்ஸ், NRZ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், கான்ஃபிகரபிள் ஓவர் சாம்பிளிங் மெத்தட் 16 or 8. ஒரு பிட்டை நீங்கள் 8 டைம்ஸ் சாம்பிள் பண்ணலாம் அல்லது 16 டைம்ஸ் சாம்பிள் பண்ணலாம். நீங்கள் ஜாஸ்தி சாம்பிள் பண்ணிங்கன்னா ஸ்பீடு குறையும். அதுதான் இங்கே 2 மெத்தட் தான் இங்கே இருக்குது. ஒன்று ஓவர் சாம்பிளிங் பை 8, இன்னொன்று ஓவர் சாம்பிளிங் பை 16 டு ஆஃபர் ஃப்ளெக்சிபிலிட்டி பிட்வீன் ஸ்பீட் அண்ட் கிளாக் டாலரன்ஸ். நீங்கள் ஹையர் ரேட்டில் வந்து நீங்கள் சாம்பிள் பண்ணிங்கன்னா, நீங்கள் 16ல் சாம்பிள் பண்ணிங்கன்னா அந்த கிளாக் டாலரன்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ஆனால் ஸ்பீடு குறையும். ஆனால் நீங்கள் 8 டைம்ஸ் நீங்கள் சாம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாலரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு ட்ரேட் ஆஃப் வந்து இது கிளாக் டாலரன்ஸுக்கும் ஸ்பீடுக்கும் இடையில இருக்குது இந்த ஓவர் சாம்பிளிங் பண்ணுறப்ப. ஃப்ராக்ஷனல் பாட் ரேட் ஜென்ரேட்டர், அது என்ன ஃப்ராக்ஷனல் பாட் ரேட்? பாட் ரேட்னு நம்மளுக்கு தெரியும், ஸ்பீடு தான், பிட் ரேட் சொல்லணும் இல்லையா. ஆனால் இது ஃப்ராக்ஷனல் பாட் ரேட்னு ஏன் சொல்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன். காமன் ப்ரோக்ராமபிள் டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பாட் ரேட். காமனாக சில ப்ரோக்ராமபிள் பாட் ரேட் இருக்குது இல்லையா, 9600 BPSங்கிறது ஒரு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பாட் ரேட். அதே மாதிரி 4800, அதே மாதிரி 115 kbps, இதெல்லாமே வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ஸ் ஸ்பீடு. இது போக உங்களுக்கு கஸ்டமாக ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ வேணும்னா கூட நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரோக்ராமபிள் டேட்டா வேர்ட் லென்த் 8 டேட்டா பிட்ஸ் 9 டேட்டா பிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸ்டாப் பிட் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும், 0.5 1 2 1.5 செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் லின் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா புதுசாக நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. செப்பரேட் எனேபிள் பிட்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். நீங்கள் டிரான்ஸ்மிட்டரை தனியாக ஒரு பிட் வழியாக நீங்கள் அதை எனேபிள் பண்ணலாம், ஒரு ரெஜிஸ்டர் வழியாக எனேபிள் பண்ணலாம். ரிசீவரையும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரெஜிஸ்டர் வழியாக ஒரு பிட்டை கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாக எனேபிள் பண்ணலாம். நீங்கள் சடனாக நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் பண்ணணும்னா ஒரு பிட்டை வந்து ஒரு ரெஜிஸ்டரில் போய் ரைட் பண்ணிங்கன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டிடெக்ஷன் ஃப்ளாக்ஸ். இப்போ நீங்கள் ரிசீவ் பஃபர் இருக்குது இல்லையா, ஆர்எக்ஸ் பஃபர், நீங்கள் ரிசீவ் பண்ணுற டேட்டா வந்து ரிசீவ் பஃபரில் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதை ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்மிட் பஃபர் எம்டி. நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப டிரான்ஸ்மிட் பஃபரில் வச்சு நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பஃபர் எம்டி ஆகிடுச்சுன்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு இன்டரப்ட்டும் கூட வரும். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாக் இருக்குது. பேரிட்டி கண்ட்ரோல். நீங்கள் டிரான்ஸ்மிட் பேரிட்டி பிட், ஒரு பேரிட்டியை வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ண டேட்டாவோட பேரிட்டி பிட்டை செக் பண்ணலாம் பேரிட்டி கண்ட்ரோல் வழியாக. அப்புறம் 4 எரர் டிடெக்ஷன் ஃப்ளாக் இருக்குது. ஓவர் ரன் எரர். அதாவது ஓவர் ரன்னுங்கிறது வந்து ஒரு டேட்டா வந்துருச்சு, அது நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா வந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு எரர் மாதிரி வரும். அப்புறம் நாய்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சிஸ்டமில் இருக்கிற நாய்ஸை டிடெக்ட் பண்ணலாம். ஃப்ரேமில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அந்த எரர் டிடெக்ட் பண்ணலாம். பேரிட்டி வந்து எரர் இருக்குது. இந்த எரர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அப்புறம் 10 இன்டரப்ட் சோர்சஸ் வித் ஃப்ளாக்ஸ். அப்புறம் சிடிஎஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்தாலோ, லின் பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, அது வந்தாலோ, இல்லை டிரான்ஸ்மிட் டேட்டா வந்து ரெஜிஸ்டர் வந்து எம்டியாக இருந்தாலோ, டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சாலோ, ரிசீவ் டேட்டா ரெஜிஸ்டர் வந்து ஃபுல்லானாலோ, பஸ் வந்து ஐடில் லைனில் இருந்தாலோ, ஓவர் ரன் எரர், ஃப்ரேமிங் எரர், நாய்ஸ் எரர், பேரிட்டி எரர், இந்த மாதிரி 10 டிஃப்ரெண்ட் இன்டரப்ட் சோர்சஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேக்கப் ஃப்ரம் மியூட் மோட் வேக்கப்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். 2 ரிசீவர் வேக்கப் மோட்ஸ், இதுவும் கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ யூசாட் ஃபங்க்ஷனல் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா, யூசாட் இன்டர்ஃபேஸ் இஸ் எக்ஸ்டர்னலி கனெக்டட் டு another device by 3 pins. Any USAT bidirectional communication requires minimum 2 pins. RX data, TX data. ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தது தான். RX data வந்து இட்ஸ் RX receive data input is the serial data input. Oversampling techniques are used for data recovery by discriminating between valid incoming data and noise. Oversampling பண்ணி நீங்கள் டேட்டா வந்து எடுத்துக்கலாம். Transmit data output வந்து when the transmitter is disabled, the output pin returns to its IO port configuration. அது என்ன நீங்கள் பின் கான்ஃபிகரேஷனில் GPIO கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூக்கு நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா அது போயிடும். when the transmitter is enabled and nothing is to be transmitted, the TX pin is at high level. high level தான் உங்களுக்கு ஐடில் லெவல். ஸோ பஸ் வந்து ஐடியில் இருக்குன்னு சொன்னால் ஹையில் இருக்குன்னு அர்த்தம். டிரான்ஸ்மிட்டர் எனேபிளாக இருக்குது ஆனால் எதுவும் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் நடக்கலைன்னா அந்த பஸ் வந்து ஹையில் இருக்கும். In single wire and smart card modes, this IO is used to transmit and receive the data. சிங்கிள் வயர் மோடுங்கிறது வந்து ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்கள் இந்த ஐஓங்கிறது வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட்டையும் ரிசீவ் பண்ணுறதையும் ஒரே பின் வழியாக பண்ணலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா திஸ் இன்டர்ஃபேஸ் யூசஸ் ஃப்ராக்ஷனல் பாட் ரேட் ஜென்ரேட்டர் வித் 12-bit மேண்டிசா அண்ட் 4-bit ஃப்ராக்ஷனுங்கிறாங்க. ஸோ பாட் ரேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 12-bit மேண்டிசா அப்புறம் 4-bit ஃப்ராக்ஷனல் பார்ட் அது என்னன்றது நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூசாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் இருக்குது, டேட்டா ரெஜிஸ்டர் இருக்குது, அப்புறம் பாட் ரேட் செட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த பாட் ரேட் செட் பண்ணுறப்ப நீங்கள் 12 பிட்ஸ் மேண்டிசா அப்புறம் 4-bit ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு காட் டைம் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. இது ஸ்மார்ட் கார்டு மோடுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அடுத்ததாக வந்து கிளாக்கும் வந்து நம்மளுக்கு அசிங்க்ரஸ் கம்யூனிகேஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கிளாக் நம்ம தேவையில்லை. சிடிஎஸ் ஆர்டிஎஸும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த யூசாட்டோட பிளாக் டயக்ராம். ஸோ இந்த யூசாட் பிளாக் டயக்ராமில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபியூஓ டிஎம்ஏஓ உங்களுக்கு ரைட்டோ ரீடோ பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா ரெஜிஸ்டர் இருக்குது இல்லையா. இந்த டேட்டா ரெஜிஸ்டருக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு டிரான்ஸ்மிட்டர் டேட்டா ரெஜிஸ்டர் இருக்குது, ரிசீவ் டேட்டா ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணணும்னா நீங்கள் டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டரில் டேட்டாவை போட்டுட்டு அப்புறம் அந்த டிரான்ஸ்மிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து அந்த டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். இல்லை ரிசீவ் பண்ணுறப்ப அந்த ரிசீவ் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வழியாக வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டருக்கு ரிசீவ் டேட்டா ரெஜிஸ்டருக்கு டேட்டா வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சிபி வழியாவோ டிஎம்ஏ வழியாவோ அந்த டேட்டா வந்து டேட்டா ரெஜிஸ்டர் வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. எக்ஸ்டர்னலாக பார்த்தோம்னா ஒரு டிஎக்ஸ் பின், ஆர்எக்ஸ் பின், அப்புறம் சாஃப்ட்வேர் ஆர்எக்ஸ், இது வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோக்காலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்ஃப்ராரெட் அவுட், இன்ஃப்ராரெட் இன், இது இன்ஃப்ராரெட் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவை இந்த டிஎக்ஸ் பின், ஆர்எக்ஸ் பின் மட்டும்தான் இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அது போக இந்த சிடிஎஸ் ஆர்டிஎஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஹார்ட்வேர் ஃப்ளோ கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இங்கே உள்ளே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பாட் ரேட்டை செட் பண்ணுறதுக்கு யூசாட் பாட் ரேட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட் ரேட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பீட் செட் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து இங்கே போடணும். அப்புறம் அந்த டிரான்ஸ்மிட்டர் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பிட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த எவ்வளோ ஸ்பீடில் கான்ஃபிகர் பண்ணணுன்றத ஒரு மேண்டிஸா ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூ அதை வந்து நீங்கள் போட்டால் தான் அது ஸ்பீடு வந்து அதை பேஸ் பண்ணி டெரைவ் ஆகும். அதை கால்குலேட் பண்ணுறது எப்படின்றதையும் சொல்கிறேன். அப்புறம் ரிசீவ் ரேட் கண்ட்ரோல், நீங்கள் ரிசீவரை நீங்கள் எனேபிள் பண்ணுறதும் டிசேபிள் பண்ணுறதும் கூட நீங்கள் இதில் பண்ணலாம்.
ஸோ இது போக உங்களுக்கு அந்த கிளாக்ஸ் ஓவர் சாம்பிளிங் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் அது எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும். CR1ன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த CR ரெஜிஸ்டரில் தான் நீங்கள் ஓவர் சாம்பிளிங் வந்து 8 பண்ணுறீங்களா, 8 டைம்ஸ் பண்ணுறீங்களா, 16 டைம்ஸ் பண்ணுறீங்களா, அது எல்லாமே நீங்கள் சொல்லுவீங்க. அப்புறம் இங்கே ஒரு யூசார்ட் இன்டரப்ட் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த யூசார்ட் இன்டரப்ட் கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 10 இன்டரப்ட் சோர்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது எல்லாமே இந்த டிரான்ஸ்மிட்டர் லைன் வந்து எம்டியாக இருக்கா, ரிசீவர் லைன் எம்டியாக இருக்கா, ஐடியில் இருக்கா, அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த யூசார்ட் இன்டரப்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடும். டிரான்ஸ்மிட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கும் இந்த டிரான்ஸ்மிட் கண்ட்ரோலருக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோலுக்கு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்லேயும் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ டிரான்ஸ்மிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரும் அப்டேட் ஆகும். ஸோ இந்த லிங்க் வழியாக அந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரும் அப்டேட் ஆகும். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோலில் உங்களுக்கு இன்டரப்ட் லைனுக்கும் லிங்க் இருக்குது. அது போக உங்களுக்கு இந்த டிரான்ஸ்மிட்டர் கண்ட்ரோலுக்கு ஃப்ளோ கண்ட்ரோலுக்கும் லிங்க் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து பார்த்தா CR1 ரெஜிஸ்டரில் நீங்கள் சில வேல்யூஸ் கான்ஃபிகர் பண்ணுறது மூலமாகவும் இந்த டிரான்ஸ்மிட் கண்ட்ரோலை வந்து நீங்கள் அஃபெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரிசீவர் கண்ட்ரோலுக்கும் அந்த CR1 ரெஜிஸ்டர், அப்புறம் இந்த ஃப்ளோ கண்ட்ரோல், அப்புறம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர், CR1 ரெஜிஸ்டர், இன்டரப்ட் கண்ட்ரோல், இது எல்லாத்துக்கும் இங்கேருந்தும் லிங்க் இருக்குது. ஸோ இந்த ஓவரால் பிளாக் டயக்ராம் எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எப்படி மற்ற ரெஜிஸ்டரில் நீங்கள் யூசார்ட் ரெஜிஸ்டரில் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிற வேல்யூஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்றது தான் இந்த யூசார்ட் பிளாக் டயக்ராம் காட்டுது. இங்கே ஒரு கிளாக் பின் இருக்குது. இந்த கிளாக் பின்னை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை. அந்த கிளாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் கிளாக் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு CR2 ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த CR2 ரெஜிஸ்டரில் இப்போ நம்ம ஸ்டாப் பீட்டை மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். மற்ற எதுவுமே நம்ம கான்ஃபிகர் பண்ண மாட்டோம். கிளாக் ரிலேட்டடான எதுவுமே கான்ஃபிகர் பண்ண மாட்டோம். மோரோவர் இங்கே ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே CR1 ரெஜிஸ்டர் நம்ம இன்டரப்ட் யூஸ் பண்ணால் இது யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா யூசார்ட் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன். The word length may be selected as being 8 or 9 bits by programming the M bit in the USART CR1 register. So USART CR1 registerல M bitனு ஒரு பிட் இருக்குது. அந்த பிட்டில் நம்ம 8 bit டேட்டா ஃபார்மேட்டா 9 bit டேட்டா ஃபார்மேட்டான்றதை செட் பண்ணிக்கலாம். நம்ம 8 bit டேட்டா டிரான்ஸ்மிஷன் தான் பண்ண போகிறோம். அதனால் 8ன்ற வேல்யூவை நம்ம இந்த M bitல வந்து இந்த CR1 ரெஜிஸ்டரில் கான்ஃபிகர் பண்ணுவோம். அப்புறம் TX pin is in low state during the start bit. It is in high state during the stop bit. Yes. இதெல்லாம் ஓகே. இதை கொஞ்சம் கீழே வந்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்து அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து வந்து டிரான்ஸ்மிட்டர் பக்கம் வரலாம். டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தோம்னா TE bit should not be reset during transmission of data. TEங்கிறது வந்து டிரான்ஸ்மிஷன் எனேபிள் தானே. அதை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதை நீங்கள் வந்து ரீசெட் பண்ணக்கூடாது, இல்லைனா டேட்டா கரப்ட் ஆகிடும். Resetting the TE bit during the transmission will corrupt the data on the TX pin as the baud rate counters will get frozen. The current data being transmitted will be lost. அதனால் TE பிட்டை வந்து நம்ம ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டா டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கிறப்ப அதை கண்ட்ரோலில் ரீசெட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஐடியல் ஃப்ரேம் will be sent after TE bit is enabled. எஸ், பஸ் வந்து ஐடியலாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேரக்டர் டிரான்ஸ்மிஷன். டியூரிங் அ யூசர் டிரான்ஸ்மிஷன் த டேட்டா ஷிஃப்ட்ஸ் அவுட் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஃபர்ஸ்ட் LSB ஃபர்ஸ்ட் ஆன் த TX pin. In this mode யூசர் டேட்டா ரெஜிஸ்டர் consists of a buffer. ஸோ யூசார்ட் டேட்டா ரெஜிஸ்டரில் ஒரு பஃபர் இருக்குது, TDRனு ஒரு பஃபர் இருக்குது, டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர்னு ஒரு பஃபர் இருக்குது. பிட்வீன் த இன்டர்னல் பஸ் அண்ட் த டிரான்ஸ்மிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எவ்ரி கேரக்டர் இஸ் ப்ரிசீடட் பை a ஸ்டார்ட் பிட் which is a logic level low for a 1 bit period. முன்னாடி சொன்ன மாதிரி தான். The character is terminated by a configuring a number of stop bits. எஸ், ஸ்டாப் பிட்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ ஸ்டாப் பிட்ஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஸோ ப்ரொசீஜர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், யூசார்ட்டை வந்து எனேபிள் பண்ணணும். அப்போ யூசார்ட் எனேபிளுங்கிறத யூசார்ட் CR1 ரெஜிஸ்டரில் 1ன்னு ரைட் பண்ணுறது மூலமாக நீங்கள் யூசார்ட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் M பிட்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணி உங்களோட வேர்ட் லென்த் செட் பண்ணணும். அப்புறம் அப்புறம் ஸ்டாப் பிட்ஸ் வந்து எவ்வளோன்றதை செட் பண்ணணும், CR2 ரெஜிஸ்டரில் செட் பண்ணணும். அப்புறம் DMA கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லணும், நம்ம அது தேவையில்லை. அப்புறம் நீங்கள் பாட் ரேட்டை வந்து இந்த யூசர் BRR ரெஜிஸ்டரில் கான்ஃபிகர் பண்ணணும். இதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் ப்ரோக்ராம் பண்ணுவோம். அப்புறம் TE பிட் டிரான்ஸ்மிஷன் எனேபிளை வந்து CR1 ரெஜிஸ்டரில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். அப்புறமா நீங்கள் டேட்டா ரெஜிஸ்டரில் வந்து டேட்டாவை போடணும். அப்புறம் அந்த ரைட் த டேட்டா டு சென்ட் இன் த யூசர் டேட்டா ரெஜிஸ்டர். திஸ் கிளியர்ஸ் த TX E பிட். ஒன்ஸ் டேட்டா போயிடுச்சு அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் TX பஃபர் வந்து எம்டிங்கிறது வந்து செட் ஆகும். அது வந்து ஒரு பிட், ஒரு ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் பிட் செட் ஆகும். ரிப்பீட் திஸ் ஃபார் ஈச் டேட்டா டு பி டிரான்ஸ்மிட்டட் இன் கேஸ் ஆஃப் சிங்கிள் பஃபர். ஒரே ஒரு பஃபர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நான் யூசார்ட் டேட்டா ரெஜிஸ்டரில் டேட்டாவை போட்டுட்டு இந்த TX பிட்டை மானிட்டர் பண்ணுவேன். இந்த TX பிட் எப்போ வந்து 1 ஆகுதுன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து நடந்துருச்சுன்னா அந்த TX பிட் வந்து 1 ஆகும். அப்போ நான் மறுபடியும் அடுத்த டேட்டா போடுவேன். ஸோ ஒரு டேட்டாவை போடுவேன், இந்த TX பிட் வந்து எம்டியாக இருக்கான்னு பார்ப்பேன், அடுத்த டேட்டாவை போடுவேன், மறுபடியும் TX பிட் வந்து எம்டி ஆச்சான்னு பார்ப்பேன்.
இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்னால் கண்டினியூஸாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் த லாஸ்ட் டேட்டா இன்டு த டேட்டா ரெஜிஸ்டர் வெயிட் அன்டில் டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் இஸ் எம்டி. டிசிங்கிறது வந்து மொத்த டேட்டாவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுன்னு மாறிடும். திஸ் இண்டிகேட்ஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த லாஸ்ட் ஃப்ரேம் இஸ் கம்ப்ளீட். ஓகே, நீங்கள் ஒரே ஒரு பைட் மட்டும்தான் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா clearing the TX empty bit will always be performed by a write to the data register. நீங்கள் டேட்டா ரெஜிஸ்டர் ரைட் பண்ணிங்கன்னா இந்த TXC பிட் வந்து கிளியர் ஆகிடும். இந்த TXC பிட் வந்து ஹார்ட்வேரே செட் பண்ணும். எப்போ செட் பண்ணும்? டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா இந்த TXC பிட் வந்து செட் ஆகும். அதே மாதிரி இந்த TDR ரெஜிஸ்டர் டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர் எம்டியாக இருந்தாலும் செட் ஆகும். அது எப்போ நடக்கும்னா நீங்கள் டிரான்ஸ்மிஷன் முடிச்சதுக்கப்புறம் நடக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டேட்டா கேன் பி ரிட்டன் இன் டு த டேட்டா ரெஜிஸ்டர் வித்தவுட் ஓவர் ரைட்டிங் த ப்ரீவியஸ் டேட்டா. ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவை போட்டிங்க, ஒரு பைட் போட்டிங்க, அடுத்து நீங்கள் இன்னொரு பைட் போட்டு அதை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர் வந்து எம்டிஆன்னு பார்த்துட்டு பண்ணுறதுனால நீங்கள் இந்த ஓவர் ரைட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். திஸ் ஃப்ளாக் ஆல்சோ ஜென்ரேட்ஸ் இன்ட்ரப்ட். நீங்கள் டிரான்ஸ்மிஷன் எம்டிங்கிறத வந்து நீங்கள் போலும் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணிவிட்டு இந்த TXC வந்து எம்டிஆன்னு நீங்கள் ரீட் பண்ணலாம், போல் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு இன்ட்ரப்ட் வழியாகவும் கூட நீங்கள் அந்த பிட்டை வந்து செட் ஆயிருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறமா அடுத்த டிரான்ஸ்மிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தான். போலிங் மோட்லேயும் பண்ணலாம், இன்ட்ரப்ட் மோட்லேயும் பண்ணலாம். So when a transmission is taking place, a write instruction to the user data register stores the data in the transmission data register and which is copied to the shift register at the end of the current transmission. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் ஆல்ரெடி டிடிஆரில் ஒரு டேட்டாவை போட்டிங்க அப்படின்னா இந்த கரண்ட் டிரான்ஸ்மிஷன் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அந்த டேட்டாவை எடுத்து அடுத்த டிரான்ஸ்மிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ when no transmission is taking place, a write instruction to the data register places the data directly to the shift register. ஆல்ரெடி எந்த டிரான்ஸ்மிஷனும் இல்லை, எந்த டேட்டாவும் டிரான்ஸ்மிட் ஆகலை, எந்த டிரான்ஸ்மிஷனும் இப்போ இன் ப்ராக்ரஸ் இல்லைன்னா நீங்கள் டேட்டா ரெஜிஸ்டரில் எழுதக்கூடிய அந்த டேட்டா இமீடியட்டாக ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு போய் டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறமா அந்த டிரான்ஸ்மிஷன் எம்டி அப்படிங்கிற பிட்டும் செட் ஆகிடும். இஃப் அ ஃப்ரேம் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஆஃப்டர் த ஸ்டாப் பிட் and the TXC bit is set, TC bit also goes high. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு TXC எம்டின்னு வருதோ இமீடியட்டாக உங்களுக்கு TCயும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் செட் ஆகிடும். ஸோ an interrupt is generated in case நீங்கள் TCIங்கிற பிட்டை வந்து செட் பண்ணியிருந்தீங்கன்னா CR1 ரெஜிஸ்டரில் இந்த இன்ட்ரப்ட்டும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட்னு ஒரு செட் ஆகும். ஸோ இந்த TXC பிட்டும் TC பிட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் TXC பிட்டை செக் பண்ணி அடுத்த டேட்டாவை வந்து நீங்கள் போடலாம், இந்த டேட்டா ரெஜிஸ்டரில் போடலாம். ஆனால் அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து இன்னும் ஆன்கோயிங்லேயே கூட இருக்கலாம். ஆனால் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆன்கோயிங்கில் இருந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா தான் இந்த TC பிட் வந்து உங்களுக்கு ஒன் ஆகும். ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் த லாஸ்ட் டேட்டா இன்டு த UART டேட்டா ரெஜிஸ்டர், இட் இஸ் மேண்டட்ரி டு வெயிட் ஃபார் த TC ஈக்குவல் டு 1 பிஃபோர் டிசேபிளிங் UART. ஸோ நீங்கள் ஒரு UARTல வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் முடிச்சுட்டு பஸ் ஐடியிலே வைக்காமல் நீங்கள் பவர் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த USARட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், நீங்கள் டிசேபிள் பண்ணிடலாம். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். TC bit is cleared by the following software sequence. A read from a UART status register. நீங்கள் இந்த டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் அப்படிங்கிற பிட் வந்து நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்லேருந்து நீங்கள் டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நீங்கள் ரீட் பண்ணுறீங்க இல்லையா, அப்படி ரீட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த TC பிட் வந்து கிளியர் ஆகிடும். இல்லை நீங்கள் அடுத்த டேட்டாவை வந்து டேட்டா ரெஜிஸ்டரில் போட்டாலும் இந்த TC பிட் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ TC bit can be cleared by writing a 0 to it. அதுவும் பண்ணலாம். This is clearing sequence is recommended for multi-bit configuration. ஸோ இதை நீங்கள் தேவையில்ல. இங்கே வந்து இந்த TXC பிஹேவியர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் ஒன்று இருக்குது, TX லைன் இருக்குது. இனிஷியலாக பஸ் வந்து ஐடியில் இருக்குது. அப்புறமா அந்த ஃப்ரேம் வந்து ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3 டிரான்ஸ்மிட் ஆகுது. லெட்ஸ் சே நீங்கள் இந்த ஃப்ரேம் 1ல் A டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, ஃப்ரேம் 2ல் வந்து B டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, ஃப்ரேம் Cயில் வந்து 3ல் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் Bயில் வந்து ஃப்ரேம் 2ல் வந்து B டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, ஃப்ரேம் 3ல் வந்து உங்களுக்கு C டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கேரக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து உங்களுக்கு TXC ஃப்ளாக் எப்படி வந்து அப்டேட் ஆகுது, டேட்டா ரெஜிஸ்டரில் நீங்கள் எப்போ டேட்டா போட போகிறீங்க, டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் ஃப்ளாக் எப்போ செட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக இந்த TX லைன் வந்து உங்களுக்கு ஐடியில் இருக்குது, அதாவது USART வந்து எனேபிளாக இருக்குது, UART வந்து எனேபிளாக இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் எந்த டேட்டாவும் நீங்கள் இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஸோ பஸ் வந்து ஐடியில் இருக்குது. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் எனேபிள்ஸ் த USART. ஸோ இந்த TX எம்டிங்கிற இந்த ஃப்ளாக் வந்து இனிஷியலாக வந்து நீங்கள் TX எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்க, டேட்டா எதுவும் அனுப்பலன்ற பட்சத்தில் இது ஹைலே இருக்கும். அப்புறம் இந்த டேட்டா ரெஜிஸ்டரில் நீங்கள் எதுவுமே போடல, டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட்டுங்கிறது வந்து லோலேயே இருக்குது. ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் வழியாக நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு TXC ஃப்ளாக் வந்து ஹையில் இருக்குது. அடுத்து நீங்கள் இமீடியட்டாக சாஃப்ட்வேர் வெயிட்ஸ் அன்டில் TXC ஈக்குவல் டு 1 அண்ட் ரைட்ஸ் F1 இன்டூ டேட்டா ரெஜிஸ்டர்.
ஸோ டிஎக்ஸ் எம்டிங்கிற ஃப்ளாக் வந்து ஒன்றா இருந்ததுன்னா நம்ம யூசர் டேட்டா ரெஜிஸ்டரில் டேட்டா போடலான்னு அர்த்தம். ஸோ இந்த யூசர் டேட்டா ரெஜிஸ்டரில் நீங்கள் ஏங்கிற ஒரு ஃப்ரேமை F1 ஃப்ரேமை வந்து நீங்கள் ஏங்கிற ஒரு டேட்டா வந்து நீங்கள் F1ல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போட்ட உடனேமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து அந்த டிஎக்ஸி ரெஜிஸ்டர்லேருந்து உங்களுக்கு ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகிடும். ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு போய் தான் உங்களுக்கு அடுத்து வந்து அந்த டிஎக்ஸ் லைனில் வந்து அந்த ஃப்ரேம் வந்து வெளியே போகும், ஒரு பிட்டாக வெளியே போகும். ஆனால் அந்த டிஎக்ஸி பஃபர்லேருந்து டிரான்ஸ்மிஷன் டேட்டா பஃபர்லேருந்து அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு டேட்டா போன உடனேமே நீங்கள் அடுத்த டேட்டா வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம், டேட்டா ரெஜிஸ்டர் போட ஆரம்பிச்சிடலாம். ஈவன் தோ டிரான்ஸ்மிஷன் வந்து இன்னும் ப்ராசஸில் இருந்தால் கூட நீங்கள் இந்த டிஎக்ஸி ஃப்ளாகை மட்டும் மானிட்டர் பண்ணி இது இமீடியட்டாக உங்களுக்கு ஹையாக எடுத்து பாருங்கள். நீங்கள் டேட்டா வந்து ஏன்ற டேட்டா வந்து போட்டுட்ட உடனேமே இந்த டேட்டா வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு போயிட்டு அடுத்து நீங்கள் அடுத்த டேட்டாவை நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டிஎக்ஸி ஃப்ளாக் வந்து செட் ஆகிடுது. ஸோ இந்த டிஎக்ஸி ஃப்ளாக் செட் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த டேட்டா பிங்கிற டேட்டா ஃப்ரேம் 2 அந்த அடுத்த டேட்டா வந்து நீங்கள் உள்ளே போடலாம். ஸோ நீங்கள் பிங்கிற டேட்டா போட்டால் கூட டேட்டா ரெஜிஸ்டரில் போட்டால் கூட அந்த ஃபஸ்ட்டு ஏங்கிற அந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கு, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கு. அந்த டேட்டா போனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்த டேட்டா F3ங்கிற அந்த சிங்கிற டேட்டா வந்து ஃப்ரேம் சி இல்லையா, அடுத்து சிங்கிற டேட்டா வந்து ஃப்ரேம் 3 இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த டிஎக்ஸ்எம்டி ஃப்ளாக் செட் ஆனதுக்கப்புறமா தான் போட முடியும். நீங்கள் சிங்கிற டேட்டா போட்டால் கூட உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பிங்கிற டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷனில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இந்த பிங்கிற ஃப்ரேம் செட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த டிஎக்ஸ்எம்டி நீங்கள் அடுத்த டேட்டா போடலாம், நீங்கள் டிங்கிற ஒரு டேட்டாவை போடுறதா இருந்தால் போடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் எம்டிங்கிற ஃப்ளாக் வந்து செட் ஆகிருக்கு. ஆனால் இந்த செட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த டேட்டா எந்த டேட்டாவும் போடல, டேட்டா ரெஜிஸ்டரில் போடல. அதனால் இந்த பிட் வந்து ஹைலேயே இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆகிட்டு இருக்க இந்த ஃப்ரேம் சி இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகி முடிச்சிருச்சு. இந்த டேட்டாவும் நீங்கள் டேட்டா ரெஜிஸ்டரில் எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்டாப் பிட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 பிட் டியூரேஷன் கழித்து உங்களுக்கு ஹார்ட்வேரே டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணும், இந்த டிசி ஈக்குவல் டு 1 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லா டேட்டாவையும் நீங்கள் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா இந்த டிசி ஈக்குவல் டு 1 ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து யூசாட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சாஃப்ட்வேர் வெயிட்ஸ் அன்டில் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் தென் ரைட்ஸ் த ஃப்ரேம் 1 இன்டூ டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ நீங்கள் ஒரு டேட்டா போடுறதுக்கு முன்னாடி இந்த டிஎக்ஸி ஈக்குவல் டு 1 ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா டேட்டாவும் போட்டதுக்கப்புறமா இந்த டிஎக்ஸி வந்து எப்பயுமே 1லேயே இருந்துட்டு அந்த கரண்ட் டேட்டாவும் டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சுன்னா இந்த டிசி ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். ஸோ இப்படி தான் இந்த டிசி டிஎக்ஸ்இ ரெண்டையுமே நம்ம மானிட்டர் பண்ணி ஒரு டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும். கீழே வந்து பிரேக் கேரக்டர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு லின் ப்ரோட்டோக்கால் அந்த மாதிரி வரப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரேக்குன்னு ஒன்றும் இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் சிக்னலிங் மெக்கானிசம் மாதிரி. லின் ப்ரோட்டோக்காலோட நீங்கள் ஒரு டிவைஸோட ஒரு சிங்க்ரனைசேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த என்டையர் டேட்டா ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லோலேயே இருக்கும், பஸ் வந்து லோலேயே இருக்கும். ஸோ ஒரு என்டையர் டேட்டா ஃப்ரேமுக்கு இந்த பஸ் வந்து லோவில் இருந்ததுன்னா அதை வந்து ரிசீவர் வந்து ஒரு பிரேக் சிக்னலாக ட்ரீட் பண்ணோம். அதை நம்ம லின் ப்ரோட்டோக்கால் வரப்போ அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போதைக்கு இந்த பிரேக் கேரக்டர்ஸ் பற்றி பேச வேண்டாம். ஐடியல் கேரக்டர்ஸ் நம்ம முன்னாடியே பேசிட்டோம். ஸோ அடுத்து வந்து ரிசீவர். ஸோ ரிசீவர் வந்து உங்களுக்கு 8 பிட்டாகவும் ரிசீவ் பண்ணலாம் டேட்டாவை, அல்லது 9 பிட்டாகவும் ரிசீவ் பண்ணலாம். நீங்கள் எம்பிட் என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க CR1 ரெஜிஸ்டரில் அப்படின்றத பொறுத்து அது நீங்கள் என்ன எப்படி 8 பிட் சாம்பிள் பண்ணுறீங்களா 9 பிட் சாம்பிள் பண்ணுறீங்களான்றது இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்ட் பிட்டை வந்து டிடெக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ பஸ் வந்து ஐடியிலே இருக்குது, அந்த ஸ்டார்ட் பிட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பிட் சீக்வன்ஸ் இஸ் சேம் வென் ஓவர் சாம்பிளிங் பை 16 or 8. ஸோ நீங்கள் டேட்டாவை சாம்பிள் பண்ணுறப்ப அந்த ஓவர் சாம்பிளிங் வந்து 8 டைம்ஸ் பண்ணுறீங்களா 16 டைம்ஸ் பண்ணுறீங்களான்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் பிட்டுக்கு வந்து சீக்வன்ஸ் ஒன்று தான். நீங்கள் 8 ஓவர் சாம்பிளிங் 8 டைம்ஸ் பண்ணாலும் 16 டைம்ஸ் பண்ணாலும் கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டார்ட் பிட்டுக்கான சீக்வன்ஸ் ஒன்று தான். அது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து உங்களுக்கு பஸ் வந்து ஐடியில் இருக்குது இல்லையா, ஐடியில் இருந்துட்டு ஸ்டார்ட் பிட் வருது. ஸோ இப்படி ஹையில் இருந்துட்டு அப்புறம் இங்கே இப்படி லோவில் போகுது இல்லையா. ஸோ இந்த பஸ் ஆர்எக்ஸ் லைனில் வந்து உங்களுக்கு எப்படி நடக்கும்னா, அது இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு பஸ் வந்து லோவாக இருந்தாலும் அது ஸ்டார்ட் பிட் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் தான் இந்த டைம். ஸோ ஆர்எக்ஸ் ஸ்டேட் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஐடியில் தான் இருக்குது. உங்களுக்கு ஆர்எக்ஸ் லைன் வந்து உங்களுக்கு இங்கேயே லோ ஆகிடுச்சு, பட் அது லோ ஆகிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் பிட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சாம்பிள்ஸ் வந்து தேவைப்படும். அந்த பஸ் வந்து ஹைலேருந்து லோக்கு போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் ஆர்எக்ஸோட ஸ்டேட் வந்து ஐடியில் தான் இருக்கும்.
கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ஸ்டார்ட் பிட் அதை கன்சிடர் பண்ணும். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு ஆர்எக்ஸ் லைன் வந்து லோவில் போன உடனே உங்களுக்கு சாம்பிளிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாம்பிளிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தனியாக வந்து யூசார்ட் பெரிஃபரல் கிளாக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிளாக் சிக்னல் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ ஒரு ரைசிங் எட்ஜ்லையுமே நீங்கள் சாம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும், கிளாக் வந்து இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிளாக் சிக்னலோட ரைசிங் எட்ஜ்லேயுமே நீங்கள் வந்து அந்த டேட்டாவை சாம்பிள் பண்ணுவீங்க. இந்த பஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சாம்பிள் கிளாக் சைக்கிள் 1ல் வந்து உங்களுக்கு டேட்டா வந்து லோவில் இருக்குது, அப்புறம் செகண்டில் லோவில் இருக்குது, தேர்டில் லோவில் இருக்குது, ஃபோர்த்தில் லோ இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட இது ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பிட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு அந்த சாம்பிள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் வந்து 1 1 1 0ன்னு வரணும். ஸோ பஸ் வந்து ஹையில் இருக்குது, அப்புறம் 3 டைம்ஸ் வந்து அது ஹையில் இருந்து 4வது டைம் வந்து 0 ஆச்சுன்னா அது ஃபாலிங் எட்ஜ் டிடெக்ட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம சாம்பிள் பண்ணுறப்ப நம்மளோட யூசர் பெரிஃபரல் வந்து ரிசீவர் வந்து 1 1 1 0ன்னு டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அதுதான் ஃபாலிங் எட்ஜை டிடெக்ட் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு மல்டிபிள் டைம் சாம்பிள் பண்ணால் கூட இங்கே ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த 5 பிட்ஸ் பாருங்கள், இந்த 5 பிட்ஸில் அவங்க 3 பிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த பிட்டு, இந்த பிட்டு, இந்த பிட்டு. இந்த பிட் எதுன்னா பிட் நம்பர் 3, இது பிட் நம்பர் இது வந்து கிளாக் சிக்னல் 5, இது வந்து கிளாக் சிக்னல் 7. ஸோ கிளாக் சிக்னல் 3 5 7 இந்த 3 டைம் சாம்பிள் பண்ணுறப்பையும் வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். நீங்கள் 4th டைமோ 6th டைமோ அது என்னவாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த 3rd கிளாக் சிக்னல், 5th கிளாக் சிக்னல், 7th கிளாக் சிக்னல் வந்து 0வாக இருக்கணும். அட்லீஸ்ட் 2 பிட்ஸ் அவுட் ஆஃப் 3 ஷுட் பி 0. அப்போ தான் அது வந்து ஒரு ப்ராப்பரான சிக்னல் அப்படின்றது நாய்ஸ் இல்லாமல் இருக்குன்றதை வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, சொல்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே அட்லீஸ்ட் 2 பிட்ஸ் அவுட் ஆஃப் 3 ஆர் 0, இங்கேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்தோம்னா பிட் நம்பர், அது சாம்பிள் பொசிஷன் வந்து 8. ஸோ 8 அப்புறம் 9 அப்புறம் 10, அதாவது சென்டராக போய் சாம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பிட்டுமே வந்து உங்களுக்கு 0வாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனும் அட்லீஸ்ட் 2 பிட்ஸ் அவுட் ஆஃப் 3 ஆர் 0. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த 3 சாம்பிளில் 2 0 இருக்கணும், இந்த 3 சாம்பிளில் 2 0 இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன்ஸில் இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த வேல்யூவாக இருந்தால் தான் அது வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டார்ட் பிட்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணிக்குது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் த சீக்வன்ஸ் இஸ் நாட் கம்ப்ளீட் த ஸ்டார்ட் பிட் டிடெக்ஷன் அபார்ட்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து சரியாக டிடெக்ட் பண்ண முடியலன்னா இந்த ஸ்டார்ட் பிட் டிடெக்ஷனே அபார்ட் பண்ணிவிட்டு ரிசீவர் வில் ரிட்டர்ன் டு த ஐடியல் ஸ்டேட். ஐடியலாக இருக்கும், ரிசீவர் வந்து ஐடியல் ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த ஆர்எக்ஸ் சிக்னல் வந்து ஐடியலாக இருக்குன்னு சொல்லலை, இந்த ரிசீவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரேம் வந்து எரராக இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே இல்லைன்னா அது வந்து ஐடியல் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி அது வச்சுக்கும், யூஆர்ட் வந்து வச்சுக்கும். த ஸ்டார்ட் பிட் இஸ் கன்ஃபார்ம்ட். ஸ்டார்ட் பிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிசீவர் நாட் எம்டிங்கிற ஒரு ஃப்ளாக் செட் ஆகும். இன்டரப்ட் இருந்தாலும் இன்டரப்ட்டும் செட் ஆகும். இன்டரப்ட் ஜென்ரேட்டர் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டரப்ட் ஜென்ரேட் ஆகும். ஆனால் இந்த ஸ்டார்ட் பிட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இஃப் 3 சாம்பிள்டு பிட்ஸ் ஆர் அட் 0, 3 சாம்பிள் பிட்ஸ் 0வாக இருக்கணும். என்ன சாம்பிள்னா 3rd சாம்பிளிங், 5th சாம்பிளிங், 7th சாம்பிளிங் பிட்ஸ் வந்து 0வாக இருந்தது. அப்புறம் அந்த செகண்ட் சாம்பிளிங், இது வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளிங், இது வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளிங், இது செகண்ட் சாம்பிளிங். செகண்ட் சாம்பிளிங்கில் பொசிஷன் வந்து 8 9 10 இந்த பிட்ஸும் உங்களுக்கு 0வாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஸ்டார்ட் பிட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லை இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது அப்படின்னா the start bit is validated but noise error is generated, any flag is set if both the samplings, ரெண்டு சாம்பிளிங்லையுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 அவுட் ஆஃப் 3 சாம்பிள்டு பிட்ஸ் ஆர் 0. இங்கேயும் உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 பிட்ஸ் 0வாக இருக்குது, 1 மட்டும் வந்து உங்களுக்கு 1 ஆகிடுச்சு. ஸோ இந்த பிட் வந்து உங்களுக்கு 1 ஆகிடுச்சு, அல்லது இந்த பிட் உங்களுக்கு 1 ஆகிடுச்சு. 2 டைம் சாம்பிள் பண்ணுறாங்க இல்லையா, இந்த 2 சாம்பிள்ஸ்லையுமே உங்களுக்கு 2லையுமே அட்லீஸ்ட் 2 பிட்ஸ் வந்து 0 ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு இன்னமும் அது ஓகே தான், ஆனால் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் உங்களுக்கு எண்ணி ஃப்ளாக் வந்து செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பஸ் வந்து ஐடியில் போகல, பஸ் வந்து அது ஸ்டார்ட் பிட்டாக கன்சிடர் பண்ணிக்குது, யூஆர்ட் வந்து அது ஸ்டார்ட் பிட்டாக கன்சிடர் பண்ணிக்குது. வேறஸ் உங்களுக்கு இஃப் த கண்டிஷன்ஸ் இஸ் நாட் மெட், இந்த கண்டிஷனே மெட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 2 சாம்பிளிங்லையுமே உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 பிட்ஸ் கூட உங்களுக்கு செட் ஆகலை, 0 செட் ஆகலைன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் டிடெக்ஷனே அபவுட் ஆகிடும். ரிசீவர் வந்து ரிட்டர்ன் டு ஐடியல் ஸ்டேட், எந்த ஃப்ளாகுமே செட் ஆகாது. வேறஸ் ஏதாவது ஒரு சாம்பிளிங்கில், அதாவது 3rd 5th 7th சாம்பிளிங்கில்
அல்லது இந்த 8th 9th 10th சாம்பிளிங்கில் 2 out of 3 bits are found to be 0. 2 bits 0 out of 3 bits are found at 0. The start bit validator. ஸ்டார்ட் பிட்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது 2 பிட் வந்து இந்த 3 பிட்டில் வந்து உங்களுக்கு 0 ஆயிடுச்சுனாலே போதும், இந்த ஸ்டார்ட் பிட் வந்து வேலிட்னு வச்சுக்கோம். பட் ப்ராப்ளம் என்னென்னா இந்த பஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு நாய்ஸ் பிட்டும் செட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து வந்து கேரக்டர் ரிசப்ஷன். ஸோ ஸ்டார்ட் பிட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து கேரக்டர் வந்து நீங்கள் சாம்பிள் பண்ணணும் இல்லையா, டேட்டா பிட்ஸை சாம்பிள் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது. டியூரிங் யூசர்ட் ரிசப்ஷன் டேட்டா ஷிஃப்ட்ஸ் இன் த லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஃபர்ஸ்ட். நம்ம எல்எஸ்பி ஃபஸ்ட்டுன்னு அனுப்புகிறோம் இல்லையா, ஸோ ரிசீவ் பண்ணுறப்ப எல்எஸ்பி ஃபஸ்ட்டை தான் நம்ம டிடெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆர்எக்ஸ் பின் வழியாக நீங்கள் எல்எஸ்பியை வந்து ஃபஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணுவீங்க. அப்போ டேட்டா ரெஜிஸ்டர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் அ பஃபர் பிட்வீன் த இன்டர்னல் பஸ் அண்ட் த ரிசீவ் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ப்ரொசீஜர் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யூசாட் எனேபிள் பண்ணுவீங்க. யூஇன்ற பிட்டை வந்து யூசாட் CR1ல எனேபிள் பண்ணுவீங்க 1 ரைட் பண்ணுறது மூலமாக. அப்புறம் நீங்கள் எம் பிட்டை வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க CR1 ரெஜிஸ்டரில் 8 பிட்ஸாக 9 பிட்ஸான்னு வேர்ட் லென்த் செட் பண்ணுவீங்க. அப்புறம் நீங்கள் நம்பர் ஆஃப் ஸ்டாப் பிட்ஸை வந்து யூசாட் CR2ல செட் பண்ணுவீங்க. டிஎம்ஏ வந்து நம்ம இப்போ எனேபிள் பண்ண மாட்டோம். பாட் ரேட்டை வந்து நீங்கள் செட் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்புறம் ரிசீவர் எனேபிளுங்கிறத செட் பண்ணியிருப்பீங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் ஆயிடுச்சுன்னா அந்த கேரக்டர் வந்து ரிசீவ் பண்ணலாம்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் பிட்டு நீங்கள் சாம்பிள் பண்ணிட்டீங்க. இப்போ RxNE ரிசீவர் நாட் எம்டி பிட் வந்து செட் ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் ஸ்டார்ட் பிட் டிடெக்ட் ஆயிடுச்சு, டேட்டா வரப்போகுது. இட் இண்டிகேட்ஸ் த கண்டென்ட் ஆஃப் த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த RDR. ஸோ RxNEங்கிற பிட் செட் ஆயிடுச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் த கண்டென்ட் ஆஃப் த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த RDR. ஸோ RX நாட் எம்டி அப்படின்னா அந்த டேட்டா வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்லேருந்து ரிசீவ் டேட்டா ரெஜிஸ்டருக்கு கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். டேட்டா ஹஸ் பீன் ரிசீவ்ட் அண்ட் கேன் பி ரீட். ஸோ சாஃப்ட்வேர் வந்து ரீட் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த RxNE பிட்டை செட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு ஹார்ட்வேரே செட் பண்ணணும். RX நாட் எம்டியாக இருந்ததுன்னா நீங்கள் போய் அந்த டேட்டாவை ரீட் பண்ணலாம். நீங்கள் இன்டரப்ட் ஆப்ஷனலாக வேணும்னா இந்த இன்டரப்ட்டும் நீங்கள் செட் பண்ணலாம். எரர் ஃப்ளாக்ஸ் ஏதாவது நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் டிடெக்ட் ஆகும். ரிசப்ஷன் அப்போ உங்களுக்கு ஏதாவது நாய்ஸ் இருந்தது இல்லை ஃப்ரேம்லேயே ஏதாவது எரர்னா அதுவும் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். அடுத்து வந்து நீங்கள் மல்டி பஃபர் கான்ஃபிகரேஷன் இப்போ நம்மளுக்கு இல்லை, நம்ம சிங்கிள் பஃபர் மோடில் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் பஃபர் மோடில் இந்த RxNE பிட் வந்து நீங்கள் அந்த டேட்டா ரெஜிஸ்டர் ரீட் பண்ண உடனேமே அது கிளியர் ஆகிடும். RDR ரெஜிஸ்டர் வழியாக நீங்கள் இந்த டேட்டாவை ரீட் பண்ணிங்கனாலே போதும், இந்த RX நாட் எம்டிங்கிறது வந்து கிளியர் ஆகிடும். ஏன்னா நீங்கள் டேட்டா ரீட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த டேட்டா வந்து மறுபடியும் ஓவர் ரைட் பண்ணலாம்னு அர்த்தம். அடுத்த டேட்டா வந்து அது ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ RxNE ஃப்ளாக் கேன் ஆல்சோ பி கிளியர் பை ரைட்டிங் a 0 to it. இந்த ஃப்ளாக் வந்து நீங்கள் இந்த பிட்டை வந்து நீங்கள் 0 பண்ணியும் கிளியர் பண்ணலாம், இல்லை டேட்டாவை ரீட் பண்ணியும் கிளியர் பண்ணலாம். இந்த பிட் மஸ்ட் பி கிளியர் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த ரிசப்ஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் கேரக்டர் டு அவாய்ட் ஓவர் ரன் எரர். ஓவர் ரன் எரர் நான் முன்னாடி சொன்னது தான். நீங்கள் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த டேட்டா வந்து அது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஓவர் ரன் எரர். நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த டேட்டாவை ரீட் பண்ணிடணும். அப்போ தான் அடுத்த டேட்டா வந்து அது ஃபில் ஆகும் ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ RE பிட் ஷுட் நாட் பி ரீசெட் வென் ரிசீவிங் டேட்டா. ஸோ இதெல்லாம் ஓகே தான். ஸோ பிரேக் ஐடியில் இதெல்லாம் ஓகே. ஓவர் ரன் எரர் அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். நம்ம இப்போ இந்த எரர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்க வேண்டாம். அடுத்ததாக செலக்டிங் எ ப்ராப்பர் ஓவர் சாம்பிளிங் மெத்தட். நம்ம 8 டைம்ஸ் சாம்பிள் பண்ணலாம், 16 டைம்ஸ் ஓவர் சாம்பிள் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதை எப்படி ப்ராப்பராக செலக்ட் பண்ணுறதுன்றதை இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் வந்து ஓவர் சாம்பிளிங் பை 8 அப்படின்னு கொடுத்தேன்னா ஓவர் 8 = 1 அப்படின்னு சொல்லிட்டு CR1 ரெஜிஸ்டர் ரைட் பண்ணேன்னா எனக்கு ஹையர் ஸ்பீட்ஸ் வந்து கிடைக்கும், எனக்கு ஹையர் பாட் ரேட் வந்து கிடைக்கும். ஹையர் ஸ்பீடில் வந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். இதுவே ஓவர் 8 = 0ன்னு கொடுத்தேன்னா நான் 16 டைம்ஸ் சாம்பிள் பண்ணுவேன் ஒரு பிட்டை. அப்படி பண்ணுறப்ப எனக்கு ஓவராலாக பாட் ரேட் வந்து கொஞ்சம் குறையும், மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து எனக்கு கொஞ்சம் குறையும். ஸோ அதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங் த 1 bit in the USART CR3 register selects the method used to evaluate the logic level. ஸோ சாம்பிளிங் வந்து நீங்கள் 8 டைம்ஸ் பண்ணலாம், 16 டைம்ஸ் பண்ணலாம். ஆனால் அதில் எத்தனை பிட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க உங்களோட ஸோ அதில் எத்தனை பிட்ஸை வந்து நீங்கள் சாம்பிளாக எடுத்துக்கிறீங்கன்றதை நீங்கள் இன்னொரு பிட்டில் சொல்லணும். அதுதான் இந்த 1 bit. ஸோ இந்த 1 bit மெத்தடுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா, இப்போ நீங்கள் 16 டைம்ஸ் சாம்பிள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சென்டரில் உங்களுக்கு 3 கிளாக் பல்சஸ் மட்டும் 8, 9, 10 இந்த 3 பல்ஸில் உங்களுக்கு என்ன சாம்பிள்டு வேல்யூஸ் கிடைக்குதோ அந்த சாம்பிள்டு வேல்யூஸில் நீங்கள் வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ கீழே போட்டிருக்காங்க பாருங்களேன். இப்போ இந்த 3 வேல்யூஸ் வந்து நீங்கள் சாம்பிள் பண்ண வேல்யூஸ் வந்து 3மே 0வாக இருந்ததுன்னா உங்களுக்கு நாய்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ரிசீவ் பண்ண பிட் வந்து இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு 0ன்னு இன்டர்பிரட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு 0, 0, 1ன்னு வருது, ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு 1 வருது, மீதி 2 0ன்னு சொல்லுதுன்னா அந்த சிக்னலில் நாய்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் உங்களுக்கு 2 0 இருக்கு இல்லையா, அதனால் ரிசீவ்டு பிட் வேல்யூ வந்து 0னே வந்து இந்த வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு 0னே வந்துடும். ஆனால் நாய்ஸ் எரர் ஃப்ளாகும் வந்து செட் ஆகிருக்கும்.
அதுவே உங்களுக்கு இப்போ 101ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து உங்களுக்கு 2 1 வந்துருச்சு, ஒரு 0 தான் வந்திருக்கு. அதனால் இதில் நாய்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ரிசீவ்டு பிட் வந்து உங்களுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 1 தான் உங்களுக்கு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டேட்டாவை வந்து சாம்பிள் பண்ணுவாங்க. இந்த நீங்கள் என்ன சாம்பிளிங் எந்த மெத்தடில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஸோ நீங்கள் 8 டைம்ஸ் சாம்பிள் பண்ணாலும் சரி, 16 டைம்ஸ் சாம்பிள் பண்ணாலும் சரி, அது ஒரு 3 சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அது இந்த மாதிரி ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் வந்து பண்ணும். ஸோ இதில் டிபெண்டிங் ஆன் த அப்ளிகேஷன் இந்த 1 பிட் ஈக்குவல் டு 0ன்னு நீங்கள் செட் பண்ணிங்கன்னா CR3 ரெஜிஸ்டரில் உங்களுக்கு இந்த மெஜாரிட்டி ஓட் மெத்தடில் போய் அந்த 3 சாம்பிளை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நாய்ஸ்லேருந்து டேட்டாவை வந்து நம்ம பிரித்து காட்ட முடியும். அதுவே இந்த 1 பிட் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு கேரண்டீடாக தெரியுன்ற பட்சத்தில் இந்த 1 பிட் ஈக்குவல் டு 1ன்னு போடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த நாய்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து அந்த 16 சாம்பிள்ஸில் ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து அது 0வா 1ன்றதை வந்து நம்ம ரிசீவ்டு வேல்யூவாக டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து 1 பிட் ஈக்குவல் டு 1 போடணும். ஸோ இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு நாய்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாதனால இந்த NF பிட் வந்து எப்போயுமே செட் ஆகாமலே தான் இருக்கும். அடுத்ததாக வந்து ஃப்ரேமிங் எரர். இந்த எரர் பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஸ்மார்ட் கார்டு மோட் அந்த மாதிரி போகிறப்ப நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஃப்ராக்ஷனல் பாட் ரேட் ஜென்ரேஷன் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த பாட் ரேட் ஃபார் த ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் ஆர் போத் செட் டு த சேம் வேல்யூ. ஸோ TX பண்ணுறதும் RX பண்ணுறதும் ஒரே வேல்யூவில் தான் இருக்கணும், பாட் ரேட் வேல்யூவில் தான் இருக்கணும். இட் இஸ் ப்ரோக்ராம்ட் ஆஸ் மேண்டிசா அண்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் ஆஃப் யூசார் டிவ். இது மேண்டிசானா என்ன, ஃப்ராக்ஷன்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். பட் யூசார் டிவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து ஒரு ரெஜிஸ்டருக்குள்ளே இருக்குது. அந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம என்ன செட் பண்ணுறோன்றதை பொறுத்து இதுக்குள்ளே தான் அந்த யூசார் டிவுக்குள்ளே தான் உங்களுக்கு மேண்டிசா ஃப்ராக்ஷன் 2 ஃபீல்டு இருக்குது. அதில் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு பாட் ரேட் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த பாட் ரேட் ரெஜிஸ்டரில் வந்து நீங்கள் இந்த யூசார் டிவ்னு நீங்கள் போட்டிங்கன்னா, இந்த வேல்யூஸ் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாட் ரேட் வந்து கான்ஃபிகர் ஆகும். ஸோ இங்கே பாட் ரேட்டோட கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். TX RX பாட் ஈக்குவல் டு F clock. F clockனா உங்களோட யூசார்ட்டோட பெரிஃபரல் கிளாக். அடுத்து வந்து டிவைடட் பை 8 இன்ட்டு 2 மைனஸ் ஓவர் ஈக்குவல் டு 0வா 1 ஓவர் 8 ஈக்குவல் டு 0வா 1 இன்ட்டு யூசார் டிவ். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நோட் பேடில் உங்களுக்கு பாட் ரேட் ஈக்குவல் டு F clock, F clockனா அந்த பெரிஃபரல் கிளாக் டிவைடட் பை 8 இன்ட்டு 2 மைனஸ் ஓவர் சாம்பிளிங் பை 8 16 சொல்கிறது. நான் 8 டைம்ஸே சாம்பிள் பண்ணுறேன். எனக்கு 16 டைம்ஸ் வந்து சாம்பிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு தெரியும் என்னோடய பஸ் வந்து அவ்வளோ நாய்ஸியாக இல்லைன்னு தெரியும். அதனால் நான் 8 டைம்ஸே சாம்பிள் பண்ணுறேன். அப்போ இது வந்து 1 வரும் இல்லையா? ஸோ 1 இன்ட்டு யூசார் டிவ் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து பாட் ரேட் தெரியும். ஏன்னா பாட் ரேட் வந்து நான் 9600 BPSல தான் நான் கம்யூனிகேட் பண்ண போகிறேன்றது தெரியும். அப்போ பாட் ரேட் ஈக்குவல் டு F clock வந்து நான் லெட்ஸே என்னோட எக்ஸ்டர்னல் HSE clock வந்து 8 MHz. அந்த 8 MHz நான் அப்படியே வந்து அந்த யூசர் பெரிஃபரலுக்கு நான் ரூட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. அப்போ இது வந்து 8 MHz 1 2 3 1 2 3 8 MHz டிவைடட் பை 8 இன்ட்டு 2 மைனஸ் 1. அப்போ 8 தானே, 8 2 மைனஸ் 1 1 தான் இன்ட்டு யூசார் டிவ்னு வரும். ஓகே, இப்போ எனக்கு யூசார் டிவ் தான் என்னோடய ரெஜிஸ்டருக்குள்ளே நான் போட வேண்டிய வேல்யூ. ஸோ அந்த யூசார் டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 8 MHz டிவைடட் பை 8 போட்டால் உங்களுக்கு 1 MHz வந்துடும் இல்லையா? ஸோ 1 MHz டிவைடட் பை 9600. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா லெட்ஸே 1100000 டிவைடட் பை 9600 இல்லையா? ஸோ இதில் போட்டோன்னா உங்களுக்கு 104 யூசார் டிவ் ஈக்குவல் டு 104.1666ன்னு வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த யூசார் டிவ் இந்த ரெஜிஸ்டருக்குள்ளே போக வேண்டிய வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூ நீங்கள் உங்களோட UART பாட் ரேட் ரெஜிஸ்டரில் போட்டிங்கன்னா உங்களோட பெரிஃபரல் கிளாக் வந்து 8 MHz இருந்ததுன்னா உங்களுக்கு 9600 பிட்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடில் வந்து உங்களோட யூசர் பெரிஃபரல் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதில் இந்த மேண்டிசானா என்னென்னா இந்த ஹோல் நம்பர் 104 இருக்கு இல்லையா, அதுதான் மேண்டிசா. அதுவே இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூங்கிறது வந்து 0.1666 இல்லையா? ஸோ ஃப்ராக்ஷனல் வேல்யூங்கிறது வந்து இந்த 0.166 இன்ட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளோட வேல்யூ தானே. இது ஆக்சுவலாக நீங்கள் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
உங்களுக்கு 0.16666 இன்ட்டு 8ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.3 வருது. 1.3ங்கிறது வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 வரும். ஸோ 1ங்கிறது தான் இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ. மேண்டிஸா வந்து 104. ஸோ இந்த 104 1 வந்து நம்ம யூசாட் பிஆர்ஆர் ரெஜிஸ்டரில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட வேல்யூ. மேண்டிஸா வேல்யூ 104, ஃப்ராக்ஷனல் வேல்யூ 1. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 9600 பிட்ஸ் பர் செகண்ட் கிடைக்கும். இந்த இது நம்ம ரவுண்ட் பண்ணிட்டதுனால இங்கே கொஞ்சம் மைனராக ஒரு எரர் வரும். பட் அந்த எரர் மார்ஜின் வந்து வித்தின் டாலரன்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதனால் அது ஓகே. ஆல்ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கு the baud rate counters are updated to the new value in the baud registers after the write operation to the PRR register. Hence the baud rate register value should not be changed during the communication. ஓகே. ஸோ இங்கே கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு சில டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. எரர் calculation for programming the baud rates for peak clock equal to 8 MHz அல்லது 12 MHz ஓவர் சாம்பிளிங் பை 16 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஓவர் சாம்பிளிங் பை 16 போட்டிருந்தோம்னா, அதாவது ஓவர் 8 = 0ன்னு போட்டிருந்து நம்ம பெரிஃபரல் கிளாக் வந்து 8 MHz இருந்ததுன்னா உங்களுக்கு டிசைர்டு பாட் ரேட் வந்து நீங்கள் என்ன கான்ஃபிகர் பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாட் ரேட்டுக்கு இங்கே என்ன வேல்யூ நீங்கள் பாட் ரேட் ரெஜிஸ்டரில் ப்ரோக்ராம் பண்ணணுன்றதை அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணப்போ 9600க்கு 8 MHz பெரிஃபரல் கிளாக்குக்கு ஓவர் சாம்பிளிங் ஈக்குவல் டு 1ன்னு இருந்தது இல்லையா, அது வந்து இது 0, அதனால் நம்ம 1க்கு போகலாம். ஸோ இங்கே 1 இருக்குது. ஓவர் சாம்பிளிங் ஈக்குவல் டு 1, பெரிஃபரல் கிளாக் வந்து 8 MHz. இதில் வந்து உங்களுக்கு 9.6 kbps நீங்கள் டிசைர்டு பாட் ரேட் வந்து 9.6 kbpsனால் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பாட் ரேட் வந்து 9.604 தான் கிடைக்கும். அதனால் இந்த வேல்யூ வந்து கொஞ்சம் மாறலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரியாலிட்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேல்யூவே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஸ்பீடே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நியர்லி 4 பிட்ஸ் பர் செகண்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வேல்யூ வந்து 104.125 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீடு வந்து பஸ் ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு 0.04% எரர் ரேட் இருக்குது. நம்ம கால்குலேட் பண்ணது பார்த்தோம்னா 104.1, இங்கே 104.125. ஸோ மோர் ஆர் லெஸ் க்ளோஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த பாட் ரேட்டை வந்து ஓவர் சாம்பிளிங் ஈக்குவல் டு 1ன்னு வச்சு 8 = 1ன்னு வச்சு 8 MHz கான்ஃபிகர் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம இந்த பாட் ரேட்டில் வந்து நம்ம டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து பெரிஃபரல் கிளாக் வந்து 16 இருந்தால் என்ன வேல்யூ, 24 இருந்தால் என்ன வேல்யூ, அதுவே ஓவர் சாம்பிளிங் வந்து 0 இருந்தால் என்ன வேல்யூ, 1 இருந்தால் என்ன வேல்யூன்னு நிறைய டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டேபிளில் வந்து வேல்யூ வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஸ்பீடு பார்த்தோன்னா உங்களுக்கு அப் டு எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்களேன், 7.3 Mbps வரைக்கும் உங்களுக்கு டிசைட் ஸ்பீடு வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஆக்சுவல் ஏன் போடலன்னு தெரியல, பட் உங்களுக்கு டிசைடுக்கும் ஆக்சுவலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த எரர் கால்குலேஷனில் வந்து உங்களுக்கு எரர் பர்சன்டேஜ் எவ்வளோன்றதையும் காட்டுறாங்க. ஸோ எல்லா வேல்யூஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வந்து யூசாட் ரிசீவர் டாலரன்ஸ் டு கிளாக் டிவியேஷன். இப்போ இது பார்க்க வேண்டாம். மல்டி ப்ராசர் கம்யூனிகேஷனையும் பார்க்க வேண்டாம். பேரிட்டி கண்ட்ரோலையும் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம இப்போ பேரிட்டி ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து பேரிட்டி ஒன்றும் யூஸ் பண்ண போகிறதில்ல. லின்னும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்ததாக வந்து சிங்க்ரனஸ் மோடாகவும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இமீடியட்டாக. அடுத்ததாக வந்து சிங்கிள் வேர் ஹாப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், இதையும் நம்ம இப்போ இக்னோர் பண்ணிடலாம். ஸ்மார்ட் கார்டு ப்ரோட்டோக்காலும் வேண்டாம். அப்படியே கீழே வந்தோம்னா உங்களுக்கு இது எதுவுமே வேண்டாம். அப்படியே கீழே வந்தோம்னா இந்த யூசாட் இன்ட்ரப்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு 10 இன்ட்ரப்ட்ஸ் வந்து நம்ம இந்த யூசாட் பெரிஃபரலுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர் எம்டி ஆகிடுச்சுன்னா ஒரு இன்ட்ரப்ட் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சிடிஎஸ், டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட், ரிசீவ் டேட்டா ரெடி டு பி ரெட், ஓவர் ரன் எரர் டிடெக்டட், லைன் எரர் டிடெக்டட், பேரிட்டி எரர், பிரேக் ஃப்ளாகு, நாய்ஸ் ஃப்ளாகு, ஓவர் ரன் ஃப்ளாகு, ஃப்ரேமிங் எரர், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த இன்ட்ரப்டோட மேப்பிங் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மல்டிப்ளெக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே இன்ட்ரப்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ட்ரப்ட் வந்துச்சுன்னா நீங்கள் அது எந்த ஃபீல்டு வந்து செட் ஆகிருக்குன்னு நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளாக் வந்து செட் ஆகிருக்குன்னு நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த யூசாட் மோடில் வந்து உங்களுக்கு அசிங்க்ரஸ் மோடு தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மோடு. ஸோ இந்த மோடில் வந்து உங்களுக்கு யூசாட் 1 to 6 எல்லாமே அந்த அசிங்க்ரஸ் மோட் சப்போர்ட் பண்ணுது. அடுத்து இந்த யூஆர்ட் ரெஜிஸ்டரில் வந்தோம்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 9 பிட்ஸ் வந்து யூசபிள் பிட்ஸ் இருக்குது.
ஸோ பிட் 9 பார்த்தா சிடிஎஸ் ஃப்ளாக், ஸோ கிளியர் டு சென்ட் ஃப்ளாக். அடுத்து லின் பிரேக் ஃப்ளாக், இது நம்மளுக்கு தேவையில்லை. டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர் எம்டி. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டரில் போய் நான் பிட்டு 7 வந்து நான் ரீட் பண்ணேன்னா எனக்கு டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர் வந்து எம்டியாக இருக்கா, டிஎக்ஸி எம்டியாக இருக்கான்னு தெரியும். இது வந்து ஹார்ட்வேரே செட் பண்ணுற பிட்டு. இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ணுறப்ப ஹார்ட்வேரே அதை 1ன்னு மாற்றும், 0ன்னு மாற்றும். when the content of the TDR register has been transferred into the shift register, this is set. ஸோ நம்ம டேட்டா ரெஜிஸ்டரில் வச்சு டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப அது அந்த டேட்டா ரெஜிஸ்டர்லேருந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு போய் டிரான்ஸ்மிட் ஆக போகுது இல்லையா, அந்த சமயத்தில் இந்த ஃப்ளாக் வந்து செட் ஆகும். இதுக்கு ஒரு இன்டரப்ட்டும் ஜென்ரேட் ஆகும், முன்னாடியே பார்த்த மாதிரி தான். அடுத்ததாக வந்து டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட்டுக்கு ஒரு ஃப்ளாக், ரிசீவ் டேட்டா நாட் எம்டிங்கிறதுக்கு ஒரு ஃப்ளாக். பிட் 5 ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் டேட்டா வந்து எம்டியா இல்லையான்றது தெரியும். இதுவும் செட் பை ஹார்ட்வேர் தான், பேஸ்ட் ஆன் த ஆர்டிஆர் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். வந்த டேட்டா வந்து டேட்டா ரெஜிஸ்டரில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த RxNE பிட் வந்து செட் ஆகும். பஸ் ஐடில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஐடில் ஃப்ளாக் செட் ஆகும். ஓவர் ரன் எரர் ஏதாவது டிடெக்ட் ஆச்சுன்னா இந்த ஃப்ளாக் வந்து பிட் 3ல் வரும். அப்புறம் நாய்ஸ் ஃப்ளாக் இருந்ததுன்னா பிட் 2 செட் ஆகும். ஃப்ரேமிங்கில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா உங்களுக்கு பிட் 1 செட் ஆகும். பேரிட்டி எரர் வந்ததுன்னா உங்களுக்கு பிட் 0 செட் ஆகும். இது வந்து ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர். அடுத்து வந்து டேட்டா ரெஜிஸ்டர். ஸோ இந்த டேட்டா ரெஜிஸ்டரில் தான் உங்களுக்கு டேட்டா வேல்யூ வந்து வரும். கண்டெய்ன்ஸ் த ரிசீவ்ட் ஆர் டிரான்ஸ்மிட் டேட்டா ரெஜிஸ்டர். நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணணுன்னாலும் அந்த வேல்யூ வந்து இந்த டேட்டா ரெஜிஸ்டரில் தான் போடணும். இல்லை ரிசீவ் பண்ண டேட்டாவை வந்து வாங்கணுன்னாலும் இந்த டேட்டா ரெஜிஸ்டரில் தான் நீங்கள் வேல்யூ போய் எடுக்க முடியும். Data register performs a double function, both read and write, since it is composed of 2 registers. So 2 registers இருக்கு, one for transmission, TDR, RDR. So data register நம்ம சொன்னா கூட அதில் transmit data register, receive data registerனு 2 இருக்கு. RDR register provides the parallel interface between input shift register and the internal bus. When transmitting the parity enabled, இது தேவையில்ல. ஓகே, அடுத்ததாக வந்து baud rate register. ஸோ baud rate registerல தான் நம்ம முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி மேண்டிசா வேல்யூ வந்து உங்களுக்கு பிட் 4, இது ஏன் அவங்க 0ன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல. பிட் 4லேருந்து 11 வரைக்குமான பிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு மேண்டிசா வந்து நீங்கள் செட் பண்ணணும். அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ வந்து இந்த லோவர் நிபிள் 4 பிட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இதுவே இந்த லோவர் நிபிளில் நீங்கள் இந்த பிட் 3 இருக்கு இல்லையா, அதை இன்கேஸ் நீங்கள் ஓவர் சாம்பிளிங் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருந்தீங்க, ஓவர் சாம்பிளிங் பை 8 நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூவை நீங்கள் ரைட் பண்ணக்கூடாது. ஒன்லி நீங்கள் ஓவர் சாம்பிளிங் பை 16 பண்ணால் மட்டும்தான் இந்த வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எப்படி வேல்யூ 1 தான், அதை போய் இங்கே ரைட் பண்ணால் முடிஞ்சு. அப்புறம் இங்கே மேண்டிசா வேல்யூ நம்ம ரைட் பண்ணால் அந்த பாட் ரேட் வந்து நம்மளுக்கு கான்ஃபிகர் ஆகிடும். அடுத்து இங்கே CR1 ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 16 யூசபிள் பிட்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஓவர் சாம்பிளிங் வந்து பை 16 8ஆன்றதை நீங்கள் சொல்லணும். யூசாட் எனேபிள் பண்ணுறது இங்கே தான் எனேபிள் பண்ணணும். வேர்ட் லென்த்து நீங்கள் இங்கே தான் செட் பண்ணணும். வேக்கப் தேவையில்லை, பேரிட்டி தேவையில்லை, இன்ட்ரப்ட் எதுவுமே இப்போ தேவையில்லை. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டர் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த பிட் 3 நீங்கள் செட் பண்ணணும், அப்போ தான் டிரான்ஸ்மிட் பண்ணவே முடியும். ரிசீவ் பண்ணுறப்ப நம்ம ரிசீவர் எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த பிட் 2ல் போய் நம்ம 1 ரைட் பண்ணணும். அதே மாதிரி வேக்கப் தேவையில்லை, பிரேக் தேவையில்லை. அடுத்த ரெஜிஸ்டர் வந்து CR2 ரெஜிஸ்டர். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு 15 யூசபிள் பிட்ஸ் இருக்குது. லின்னு தேவையில்லை. ஸ்டாப் பிட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டாப் பிட், 1 ஸ்டாப் பிட்டா, 0.5 2 1.5ன்றதை இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக இது வந்து 1 ஸ்டாப் பிட் தான், அதனால் நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணாமல் விட்டால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை 1 ஸ்டாப் பிட்டுக்கு. அடுத்து கிளாக்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, அவ்வளோதான். இதில் CR3ல் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 12 யூசபிள் பிட்ஸ் இருக்குது. இந்த 1 பிட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த வெயிட்டட் ஆவரேஜ் வேணும்னா சாம்பிள்ஸில் நீங்கள் வந்து இந்த 1 பிட்டை வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 1 செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பை டிஃபால்ட்டாக இதை 0லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இதை 0லேயே வச்சுக்கலாம். நாய்ஸ் ஃப்ளாக் வந்து நம்மளுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஸோ CTS RTSலாம் நம்மளுக்கு வேண்டாம், DMA வேண்டாம், இன்ஃப்ராரெட் எதுவுமே வேண்டாம். ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து காட் டைம் அண்ட் ப்ரீஸ்கலர் ரெஜிஸ்டர் வந்து இப்போ நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த யூசாட் ரெஜிஸ்டர் மேப். ஸோ இதையும் கூட நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் ஒரு டிவைஸ் டிரைவர் மாதிரி எழுதி நம்ம ஒரு டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், யூசாட் வழியாக ட்ரான்ஸ்மிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரைட், அவ்வளோதான். நம்மளோட ரெஃபரன்ஸ் மேனுவலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரைட், இந்த யூசாட் பெரிஃபரலை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு யூசாட் டிவைஸ் டிரைவர் எழுதி ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ஒரு டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது யூசாட் வழியாக அப்படின்றத அடுத்த பார்ட்டில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பார்ட் நம்ம டேட்டா ஷீட் ரெஃபரன்ஸ் மேனுவல் கொஞ்சம் தியரியாக தான் போச்சு, பட் அடுத்த பார்ட் ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் இமீடியட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். See you again.